ஹாய் செல்லக்குட்டிங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் ஒரு வீடியோ போட்டேன். அதில் நல்லா இதுவாக கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என் வீடியோ பார்க்குறதே எனக்கு பெரிய எப்படி சொல்கிறது தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரியா? ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அது ஏஜ் அட்டன் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனு, கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இவ்வளவும் இருக்குனாக்கா ஒரு தனியாலாம் செய்ய முடியுமா? முடியும். ஒரு சில பேர் தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக முடியும். நான் நடத்தினேன். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு நானே இருக்கிறேன். எனக்கு நானே நான் ஒரு இது சொல்லுவாங்களே படத்துலலாம் சொன்னேன், எனக்கு நானே ராணின்ட்டு. அந்த மாதிரி நான் நடத்தினேன். தனியாலாம் நின்றுட்டு நான் படிக்க வச்சேன். என் புருஷன்காரன் எனக்கு சப்போர்ட்டு கிடையாது. சரி, அண்ணன் தம்பிங்க, என் அக்கா தங்கச்சிங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டு கிடையாது. தனியாலாம் நின்றுட்டு நான் முன்னேறி இருக்கிறேன். இதோ அந்த டைம் நான் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் கடலில் உட்காந்துருக்கேன். இதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லணும் நம்ம, இல்லையா? இப்போ இந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருந்தனால தான் இது. இல்லைன்னா அப்போவே எனக்கு யாரும் கிடையாது, நானும் தூக்க மாட்டேன்னு சாகணுன்னா கொஞ்ச நேரம் இருந்திருக்காது. ஏன்னா யாருமே கிடையாது, என்னை காப்பாற்ற கூட யாருமே கிடையாது, வந்திருக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நடந்துருந்தான். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் நம்ம தைரியமாக இருக்கணும். தைரியத்தை மட்டும் விடக்கூடாது. கடனாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு இதுவாக என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம தைரியமாக நின்றுட்டு ஃபேஸ் பண்ணணும். ஏன் முடியாது? முடியும். நம்ம நினச்சா, நம்ம மனசு வச்சா எல்லாமே முடியும். சரியா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.